அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பண வஜிபா அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானது. இதை செல்வந்தராக இருக்கிறவங்க கூட ஓதலாம். இல்லை தன்னை இந்த வாழ்க்கையில் செல்வந்தரை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஓதலாம். இல்லை அப்படின்னா எனக்கு கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் அந்த கடன்லேருந்து வெளியே வரவே முடியலை அப்படிங்கிறவங்க ஓதலாம். பண தேவைக்காக முழுவதுமாக படைக்கப்பட்ட ஒரு அமல் தான் இது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில் பணம் தான் நம்மளோட நிம்மதியையும் ஏற்படுத்துது, அதே மாதிரி பிரச்சனையும் ஏற்படுத்துது. வாழ்க்கையில் பணங்கிறது தான் எல்லாத்தையுமே கொண்டு வருது. நம்ம ஏதோ ஒரு கடன் வாங்கியிருக்கோம்னாலும் நம்மளுக்கு பணம் தான் தேவைப்படுது. அதே மாதிரி பிள்ளைகளோட தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு நமக்கு பணம் தேவைப்படுது. நம்ம வீடு கட்டுறோம், நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஆசைப்படுறோம், எல்லாத்துக்குமே பணம் தேவைப்படுது. ஆனால் அதை வாழ்க்கையில் நல்ல முறையில் ஈட்டுறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எல்லாத்துக்குமே தேவைப்பட்டாலும் அதை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரத்துக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அல்லாஹு தாலா அந்த நிலையை நமக்கு மாற்றி நம்மளுக்கு எந்த ஒரு தேவையிலையுமே நமக்கு என்ன தேவையாக இருந்தாலுமே அதை நிறைவேற்ற அளவுக்கு நம்மளுக்கு பணம் அல்லாஹ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் கொடுப்பான். நீங்கள் கேட்க கேட்க அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதுக்கு தான் இந்த ஒரு அமல் இன்றைக்கி நான் உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் தேவையாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு கடன் இருந்தாலும் சரி, சொந்த வீடு கட்டணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கும், அதுக்கு நீங்கள் பணம் தேவைப்பட்டு இல்லாமல் இருக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் மேலே ஆசை வந்திருக்கும், அதை வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட அந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்து தீரும் அப்படிங்கிறது ஒரு அனுபவபூர்வமான ஒரு உண்மை. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பரக்கத் செய்வான் உங்களோட வாழ்க்கையில். கவலைப்படாதீங்க, வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ இந்த அமலை ஃபஜர் தொழுது அப்புறமா ஓதணும். காலையிலே நம்ம முழிச்சோன்னே அல்லாஹ்வை வணங்குறதுக்கு பேர் தான் ஃபஜர் தொழுகை. இல்லை அப்படின்னா சில பேர் தஹஜத்துலேருந்து தொழுவாங்க. தஹஜத் ஒரு கட்டாயமாக்கப்பட்ட தொழுகை கிடையாது. ஐவேளை தொழுகையை தொழுகிறவங்க ஃபஜர்லேருந்து ஆரம்பிப்பாங்கல்ல. இப்போ நம்ம கண்ணை முழிச்சோன்னே ஃபஜர் தொழுவணும். அப்படிங்கிறதுனால ஃபஜருக்கு அப்புறமா இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யணும். 7 முறை செய்யலாம். குறைஞ்சபட்சம் 7 முறை செய்யணும். அதிகபட்சமாக எவ்வளோ வேணால் செய்யலாம். ஆனால் 60 முறை அதிகபட்சமாக நம்ம 7 முறை ஃபஜர் தொழுதுட்டு முடிச்சுட்டு அந்த நாள் ஃபுல்லாக இருக்கும்போது ஒரு 60 முறை செய்யணும். அது என்ன அப்படின்னா ரொம்பவே ஈஸியான அமல் தான். ஒரு துவா அப்படின்னு சொல்லலாம். இந்த துவா என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வக்கஃபா பில்லாஹி வலியா வக்கஃபா பில்லாஹி நசீரா அப்படிங்கிறது தான் இந்த ஒரு துவா. திருப்பி சொல்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வக்கஃபா பில்லாஹி வலியா வக்கஃபா பில்லாஹி நசீரா அப்படிங்கிறது தான். இதை 7 முறை குறைஞ்சபட்சமாக ஓதணும். அதிகபட்சமாக 60 முறை, ஒரு நாளைக்கு 60 முறை ஓதணும். இதை நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுதோ அத்தனை நாளைக்கு ஓதிக்கிட்டே வரலாம். நீங்கள் கஷ்டத்தில் இருந்தாலுமே அந்த கஷ்டம் உங்களுக்கு போயிடும். நீங்கள் கடனாக இருந்தாலுமே அந்த கடன் அடையும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பொருள் ஆசைப்பட்றீங்க, அது உங்களால் வாங்க முடியலைன்னாலும் கண்டிப்பாக இந்த ஒரு இதை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, எனக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியவன் அல்லாஹுவே, அவனே எனக்கு போதுமானவன். அப்புறம் மேலும் எனக்கு உதவி செய்வதிலும் அல்லாஹுவே போதுமானவன் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு எனக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுலையும் அல்லாஹ் மேலானவனாக இருக்கான். அதுக்கப்புறம் எனக்கு உதவி செய்வதிலுமே அல்லாஹ் எனக்கு போதுமானவனாக இருக்கான். அப்படிங்கிறத நம்ம எத்தனை முறை கேட்டாலுமே அல்லாஹ் நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கான். அதனால தான் இந்த ஒரு வார்த்தை. இதை நீங்கள் கண்டிப்பாக ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி
யார் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் செல்வம் இருக்குது அப்படின்னா யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கும் இந்த ஒரு அமலை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கிறத விட அவங்களுக்கு அதிகமாக நன்மை அடைஞ்சு அவங்க நன்மை அடைஞ்சது மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ரெட்டிப்பாக நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் வந்து நன்மைக்கான கூலியை எப்போதுமே இரட்டிப்பாக தான் தரான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.